வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணி அது மூலிமா லேக்ஸ் லேர்ன் பண்ண முடியும்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நான் 2019 வீடியோ எடிட்டிங்கை கெரியராக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எடிட்டிங்கை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்போ தான் ஹார்ட் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில் பற்றிலாம் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த புக்கில் இருந்து இல்லை. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு குட்டி ஸ்டோரியோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அஜய் விஜய்னு ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல் தான் படித்தாங்க. ஈவன் காலேஜ் சூஸ் பண்ண கோர்ஸ் எல்லாமே சேம் தான். பட் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பர்டிகுலர் ஸ்கில் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கில்லை அவங்க சீரியஸாக லேர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படியே 2 years ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். அஜய் விஜய் ரெண்டு பேருமே அந்த ஸ்கில்லை சூப்பராக லேர்ன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அஜயை விட விஜய் 5x அதிகமாக சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஈவன் தோ ரெண்டு பேரும் ஒரே வேலையை பார்த்துட்டு இருந்தாலும். ப்ரோ, ஹவு இஸ் இட் பாசிபிள்? இங்கே தான் சாஃப்ட் ஸ்கில் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. வெயிட், ஹார்ட் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்னா என்ன? ஹார்ட் ஸ்கில்னா பேசிக்காக நம்ம ஸ்கூல், காலேஜஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், கோர்சஸ்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ்க்காக படிக்கிறாங்களே, அதெல்லாம் தான். இதுவே சாஃப்ட் ஸ்கில்னா கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங், டைம் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸ் இருக்கு. இதை நம்ம தியரட்டிக்கலாக ஒருத்தர் சொல்லி கொடுத்து நம்மளால லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஸ்கில் க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ எடிட்டிங் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சூப்பராக வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களால் ப்ராப்பராக கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண முடியல. அப்படியே நீங்கள் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணாலும் எப்படி கம்யூனிகேட் பண்ணி நெகோஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நீங்கள் நெகோஷியேட் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலும் ஆன் டைமுக்கு டெலிவர் பண்ண ப்ராப்பரான டீம் பில்ட் பண்ணலைன்னா you will be a average video editor. இதுதான் அஜயோட சினாரியோ. பட் அட் த சேம் டைம் விஜய் என்ன பண்றான்னா, வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை மாஸ்டர் பண்றதை தாண்டி மார்க்கெட்டிங், சேல்ஸ், கம்யூனிகேஷன், ஸ்டோரி டெல்லிங், டீம் பில்டிங்னு நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்றதை மட்டும் இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்றான். அதோட ரிசல்ட்டாக தான் அஜயோட விஜய் 5 மடங்கு அதிகமாக earn பண்றான். அவ்வளோதான், கதை முடிஞ்சுன்னு போயிடாதீங்க. இனிமேல் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இந்த கதையில் சொன்னேன் அஜயும் நான் தான், விஜயும் நான் தான். ஸோ 2019 2021 வரைக்கும் நான் அஜயாக இருந்தேன். லைக் என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் நான் ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த டைம் தான் வீடியோ எடிட்டிங் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் ஸ்கில் மட்டும் லேர்ன் பண்ணி நான் நினச்ச அளவுக்கு பெருசாக க்ரோ ஆக முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹார்ட் ஸ்கில். அப்போ தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர ஆரம்பித்தேன். எதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சனோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். லைக் கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ், கிரியேட்டிவ் திங்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஜஸ்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலியமாகவே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் நான் 2018 போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதனால எனக்கு லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இப்படிலாம் ஒன்றுமே வரல. பட் இதை நான் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு தெரியாமலே என்னோட ஹார்ட் ஸ்கில் மட்டும் க்ரோ ஆகாமல் சாஃப்ட் ஸ்கில்லுமே சேர்ந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இதோட கம்பைன் ரிசல்ட்டாக தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கரண்ட்டாக 300K+ சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் அண்ட் நான் இப்போ கிளவர் கட்னு ஒரு வீடியோ எடிட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ப்ரோ எடிட்டர்ஸ் கிளப் மூலிமா நான் இந்த 6 yearsல ஸ்ட்ரகிள் பண்ணி லேர்ன் பண்ண இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை ஜஸ்ட் சிம்பிளிஃபைடாக 8 weeks லைவ் கோஹோர்ட் மூலியமாகவே ஆஸ்பைரிங் வீடியோ எடிட்டர்ஸை ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணுங்கள். 2021 நான் அஜயிலிருந்து விஜயா மாறினேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே வெறும் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை மட்டும் லேர்ன் பண்ணி நீங்கள் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோட்டோவை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2024 வீடியோ எடிட்டிங்கோட சேர்த்து இந்த சாஃப்ட் ஸ்கில்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் நினச்சதுக்கு மேலேயே க்ரோ ஆகி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது வெறும் வீடியோ எடிட்டிங்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் சரி, லைக் வெப் டிசைனிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங், டேட்டா சயின்ஸ், வாட் எவர், அதோட சேர்த்து இந்த சாஃப்ட் ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ்லாம் பெருசாக ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. நாமளே அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தால் மட்டும்தான் we can beat the competition. நீங்கள் ஜஸ்ட் ஹார்ட் ஸ்கில் மட்டும் லேர்ன் பண்ணி ஆவரேஜ் லைஃப் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறீங்களா? ஆர் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.